ஹாய்! இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிச்சன்ல அந்த விண்டோ தொறந்தோனே அவ்வளோ ஒரு காத்தா இருந்தது. ஹேப்பியா சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்காக கீ ரைஸும், வறுத்தரைச்ச குருமா மாதிரி சிக்கனும் தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அப்படியே பேசிட்டே சமைப்போமா? அது என்னன்னே தெரியல. பசங்களுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறமா ஈஸியா கன்டின்யூ ஆகுது. ஆனா, இந்த பொண்ணுங்களுக்கு அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு பொண்ணும் வேற வேற ஊர்ல போய் செட்டில் ஆயிருவாங்க. பிறகு அவங்க ஃபேமிலி, குழந்தை, பொறுப்புன்னு அப்படியே அதிகமாயிருது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து டச்சில வச்சிருக்கிறதே அவ்வளோ ஒரு சவாலாயிருது. இதில் என்னன்னா, எல்லார் வீட்லேயும் சண்டே ஆனால் ஒரு சண்டை நடக்கும். என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கிரிக்கெட் விளையாட போகணும் அப்படின்னு கிளம்பிருவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட நிலைமை யாருமே யோசிக்கிறதில்ல. அவளை வெளியே போகவும் முடியாது, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, வீட்டில் இருக்கிற அந்த வேலையை பார்த்துட்டே அப்படியே சுற்றிட்டே இருக்கும். இதில் என்னன்னா, அன்றைக்கி அந்த பொண்ணு நினச்சிருக்கும், இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட்க்கு லீவு, நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, நான் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆரம்பிக்கும் பாருங்களேன் ஒரு சண்டை. அப்பப்பப்பா! இது யார் வீட்லலாம் இப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு சொல்லுங்க. எங்க வீட்லயும் அப்படிதான். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.